Beloved brothers, sister and friends, greetings to all of you in the sweet name of our Lord Jesus Christ. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். Today's the word of God is written in the letter of 1 Corinthians chapter 10 verses 14. Therefore my beloved, flee from idolatry. Therefore my beloved, flee from idolatry. 1 Corinthians 10:14. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரகாதனைக்கு விலகி ஓடுங்கள். ரன் அவே ஃப்ரம் தி வர்ஷிப் ஆஃப் ஐடல்ட்ரி. விலகி ஓடுங்கள். நீங்கள் மட்டும் ஓடின பார்த்தாது, மற்றவங்களையும் உங்க கூட ஓடி வர செய்யுங்க. நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம நாட்டுக்கு நிச்சயமாக ஒரு நாளைக்கு இன்னில்லை கூட நாளைக்கு கண்டிப்பாக வரும். ஆகவே பிரியமானவர்களே, என்னதான் சட்டம் இருந்தாலும், சமூக விரோதிகள் இருந்தாலும், மதவாதிகள் இருந்தாலும் கூட அவர்கள் மத்தியில் நம்முடைய விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் பெருகி கொண்டு தான் வருகிறார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நிச்சயமாக இன்றில்லாத ஒரு நாளைக்கு எல்லாரும் இயேசுவை போல இருப்பார்கள் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமில்லை. ஆனாலும் அதற்கு முன்பு எடுத்துக்காட்டாக நாம் இயேசுவை போல வாழ வேண்டும். இயேசுவின் போதனைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அப்படி இருந்தால் நிச்சயமாக பலன் ஒரு நாளைக்கு கிடைக்கும். ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சங்கீதம் 85:12 கூட இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் பலனை கொடுக்கும். ஆக இனி கஷ்டப்படும் பரவாயில்ல, ஆனால் நாளைக்கு அது கண்டிப்பாக அதனை பலனை நாம் பெற்றே தருவோம் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஆனால் கர்த்தவர் நல்லவர், அவரை நம்பி நாம் ஜீவிப்போம். இவரே நல்ல நேசு, என்றுமே தாங்கி என்னை நினைத்திடுவார். இவரே நல்ல நேசு, என்றுமே தாங்கி என்னை நடத்திடுவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம். பிரியமானவர்களே, எந்த நேரத்திலும் கைவிடாத ஆண்டவரை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி அவரை போல நடப்போம், வாழ்வோம், ஜீவிப்போம். லெட் அஸ் ப்ரே. எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சாமி, கடந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு கண்மணி போல காப்பாற்றி, அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களை வாழ வைத்து கொடுக்குறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களுக்காகவும் எங்களுடைய தேசத்துக்காகவும் உங்களை ஜெபிக்கிறோம். சந்தோஷமும் சமாதானமும் எங்கள் நாட்டில் நிலவ, ஒற்றுமையுடன் நாங்கள் அனைவரும் வாழ நீர் உதவி செய்யுமாறு மன்றாடுகிறோம் சுவாமி. எல்லா துதிக்கிற மகிமை உமைக்கே செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் கர்த்தரும் மீட்பருமாகிய இறைவன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you, Jesus. See you in the next video. Till then, it's Sarul from Bangalore. Bye-bye. God bless you.